டேஸ்டியான ஸ்வீட் செய்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவு சுகர் போட்டுக்கலாம். சுகர் சிரப் நம்ம பண்ணிக்க போகிறோம். இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும், அது அளவுக்கு நம்ம வந்து இதை சிரப் ஆக்கிக்கணும். இதில் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டிருக்கேன். இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணலாம். நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலரில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணி இதுக்கு கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கேன். இது நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், ஸ்டிக்கியாக. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது விட ரொம்ப விட்டோன்னா ஒரு மாதிரி கேண்டி மாதிரி கட்டி ஆகிடும். ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். பேனில் ஒரு 1/2 கப் அளவு ரவை போடுறேன். இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்துக்கணும். ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க, ஒயிட்டாகவே இருக்கணும். கொஞ்சமாக இதை வந்து வறுத்துக்கலாம். இப்போது ரவை நல்லா வறுத்துக்கிட்டோம். வறுத்தோம்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு 200 ml பால் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நம்ம நல்லா கிளறணும். அதாவது இது கெட்டியாகி இந்த உப்புமா செய்வோம்ல, உப்புமா செய்யும்போது எப்படி ஒட்டாமல் வரும், அந்த மாதிரி ஃபுல்லாக இது வந்து உப்புமா மாதிரி ஆயிடும். நல்லா குக் ஆகணும். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறணும். மாவு பிசைகிற மாதிரி இதை கொஞ்சம் வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். இது இந்த பிளேட்டில் ஒட்டக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக நெய் போடுறேன். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பிசைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் பிசைய முடியாது. சப்பாத்தி மாவு ஃப்ளோர் எதில் செய்கிறீங்களோ நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து எண்ணெயோ நெய்யோ ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டையை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது ஒட்டாமல் வரதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது லைட்டாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ்க்காக ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஏதாவது பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கையிலேயே பண்ண முடியும்னா நீங்கள் கையிலேயே கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த தின் சைஸில் வந்துடும். எல்லா பீசஸையும் நம்ம இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கேப் எதுவுமே இல்லை உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கையிலேயே உருட்டிக்கோங்க. கையிலேயே உருட்டிட்டு சின்ன சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அது மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் கூட இது மாதிரி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம். கையில் செஞ்சது இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போது நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் சூடானவுடனே நம்ம ஒவ்வொரு பீசஸாக இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இதை போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம இந்த ஃப்ரை பண்ணதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சுகர் சிரப்பில் போட போகிறோம். இதை கொஞ்சம் ஒரு 2-3 தடவை பிரட்டி போட்டுக்கோங்க. ஸோ அந்த சுகர் சிரப் வந்து இதில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்தா, பாதாம், உங்கள்கிட்ட
என்ன மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை நட்ஸ் இருக்கோ அதை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. இந்த டேஸ்டியான சோஜி ஸ்வீட், அதாவது ரவா ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.